படிக்கிறவங்களாம் நான் தலைகீழா தான் படிப்பேன் அப்புறம். யாருமே இல்லடா நதியா. வருஷத்துக்கு ஒருக்கா லைவ் போட்டா இப்படித்தான், ஒரு பயவுலையும் வராது. என்ன பண்ண, மொபைல் பார்த்துட்டு இருக்காடி லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா? நீயாவது வந்து காப்பாத்துனியே, இல்லைன்னா ஒருத்தர் இல்லாம உட்காந்துருக்கணும். எனக்கு வேற போர் அடிக்குது. ஆமா, போர் அடிக்குதா வீட்டுல. சரி விடாம நம்ம டெய்லி லைவ் போட்டுருவோம். லைவ் போட்டு நம்ம யார் ஊர்ல யாருமே விளையாட, நம்ம 2 நாள் பேசி லைவ் போடுவோம். ஒருத்தர் வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டுமே லைவ் பேசிட்டு இருப்போம். மூணு பேர் பாக்குறாங்க. அதனாலதாக்கா வந்தேன். தேங்க் கூட தங்கம். நீயாவது என் வேதனையை புரிந்து கொண்டாயே. ஏய் 6 பேர் பாக்குறாங்கப்பா. யாரப்பா அது? லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. 6 பேர் பாக்குறீங்க. அப்படியே ஓடிடாதீங்க வெளியில. நான் ஒருத்தி உட்காந்துருக்கிறேன், ஒரு மனுஷி கத்திட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது ஏறெடுத்து பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நம்ம ஆயுதம் அதுதான், எங்க போனாலும் அதை தான் பண்ணணும். கரெக்டு. எப்படியும் போயிடுவாங்க. வாய் வைக்காதடி, ஏன்டி இருக்கிறவங்களே துரத்தி விட்டுருக்குது. 6 பேர் இருக்காங்க, சரி நமக்கு கமெண்ட் பண்ணலையாவது நம்மளை பார்த்துட்டு வாய் வச்சே கிளம்பிட்டாங்க. ஒரு 3 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் அவன் சொல்கிறான்லாம் போகாதீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அவன் ஏற்கனவே கழுவி ஊற்றிட்டு இருக்கிறான், நீங்கள் வேற வந்து எட்டி பார்த்துட்டு போகிறீங்க. ஒரு ஹாய் போடுறது இல்லையா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறது இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து லைவ் எட்டி எட்டி பார்த்துட்டு போனால் அப்புறம் நான் எப்படி லைவ் போடுறது, எப்படி கமெண்ட் படிக்கிறது? ஒவ்வொரு லைவை பார்த்தா சும்மா சர மாதிரியும் கமெண்டாக வருது. அவங்களால கமெண்டே படிக்க முடியல. கமெண்டை திருப்பி படிக்கிறதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், அவங்க எப்படியும் போயிடுவாங்க. ஏன்டி வாயில் சுடுதண்ணியை ஊற்ற தயவு செஞ்சு அவன் ஏற்கனவே என்னை கழுவி ஊற்றிட்டு இருக்கிற அவளுக்கு அதுக்காக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு லைவ் விட்டு போகாதீங்க யாரும். ஒரு கமெண்டாவது தயவு செஞ்சு போட்டிருக்க. அவன் சொன்னதுக்காவது. பிரகாஷ் ஹாய் மேம். ஒரு கமெண்ட் வந்துருச்சு. ஹாய் மேம். ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து செட் பண்ணுறீங்க? எப்படியா ஒரு வழியாக ஒரு கமெண்ட் வந்துருச்சுங்க. ரொம்ப நன்றிங்க. லைக் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் பிரகாஷுங்களா? ஓகேங்க. நாங்களும் திருப்பூர் பக்கம்தாங்க, ஆனால் இருக்கிறது நாக்பூரில் இருக்கோம். திருப்பூர்னு சொன்னதே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம கம்பெனிக்கு போனோமே, நம்மளே ஜோஜோன்னு இருந்துச்சே. அது ஒரு கணக்காலங்கள் மாதிரி, ஸ்கூல் லைஃப் மாதிரி கம்பெனி லைஃப் ஜாலியாக போயிடுச்சு. திருப்பூரில் என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணுறீங்களா? பனியன் கம்பெனியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா லைவ் போடுறது. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்குலாம் இல்லை, ஒரு ஆடி 2 ஆடி இல்லை, 1000 ஆடி ஓனதுக்கு அப்புறம் தான் லைவே போடுறது. கரெக்ட். போன 4 மாசத்துக்கு முன்னாடி போடுறது, இப்போ 4 மாசம் கழிச்சு இப்பதான் லைவ் போடுறேன். இதுல யாரும் வரலைன்னு புலம்புறது. கரெக்ட். எஸ் மேம், கம்பெனி தான். ஓகேங்க ஓகேங்க. கம்பெனியில் இப்போல்லாம் ஆர்டர்லாம் இருக்குங்களா? வேலை இருக்கா? அப்பப்போ டல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலையெல்லாம் இருக்கா உங்கள் கம்பெனியில்? நீங்கள் உங்கள் கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லுங்க, நானும் வந்துடுங்க. இப்படி வெட்டியை உட்காந்து லைவ் போடுறதுக்கு அது கம்பெனி வந்தால் வேலையாகுது, சம்பளமாவது கிடைக்கி. உங்கள் கம்பெனியில் என்ன வேக்கன்சி இருக்குன்னு சொல்லுங்கள், வந்துடுறோம். என்ன பண்ணுறது, நம்ம டெய்லி போட்டால் மட்டும் ஆளுங்க வந்து தள்ளுறாங்களேக்கு. எப்படி டெய்லி லைவ் போட்டாலும் அதே புலம்பல் தான், ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு போட்டாலும் அதே புலம்பல் தான். யாரும் வரல, யாரும் கமெண்ட் பண்ணல, யாரும் லைக் பண்ணலன்னு புலம்பியே தான் தீர்க்கணும். லைவ் முடிவு வரைக்கும், ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைவ் முடிவு வரைக்கும்.